ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாத்துர்ய காண்டத்தின் 23ஆம் அத்தியாயம். அம்பிகா வனத்தின் மலை பாம்பிலிருந்து நந்த மகாராஜரை பாதுகாத்து சுதர்சன எனும் அறிஞரை மீட்பது. நாரத மாமுனிவர் கூறினார், நரேஸ்வரரே, ஒரு சமயம் ரிஷபானு தேவர், உபநந்தர் மற்றும் பிற மாடு மேய்ப்பவர்கள் 6 குதிரைகள் நிறைந்த ராலேக்களில் அம்பிகா வனத்தை நோக்கி வந்தனர். அங்கு சடங்குகளின்படி பத்ரகாளி தேவியையும் பசுபதியையும் வணங்கிய பின்னர் அவர் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்துவிட்டு இரவில் ஆற்றங்கரையில் உறக்கம் கொண்டார். அங்கே இரவில் ஒரு அரவம் வெளியே வந்து நந்தனின் பாதத்தை பிடித்தது. மிகுந்த பயத்தால் பீடிக்கப்பட்ட நந்த மகாராஜா கிருஷ்ணா கிருஷ்ணா நரேஸ்வரர் என்று கத்தத் தொடங்கினார். அந்த நேரத்தில் மாடு மேய்ப்பவர்கள் எரியும் குச்சிகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடன் நாகத்தை கொல்லத் தொடங்கினர். ஆனால் மணியுடன் கூடிய பாம்பு அதன் நகையை விட்டு வெளியேறாதது போல நந்தனின் பாதத்தை விட்டு அது வெளியேறவில்லை. பின்னர் உலகங்களின் புனிதரான இறைவனார் உடனடியாக அரவத்தை உதைத்தார். அவர் அதை உதைத்தவுடன் அரவத்தின் உடலை கைவிட்டு நன்றியுள்ள வித்யாதரனானார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி அவரை பலம் வந்து கரங்களை கூப்பி வணங்கினார். சுதர்சனன், இறைவா, என் பெயர் சுதர்சனம். நான் வித்யாதரர்களின் தலைவன். என் பலத்தை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் என்றான். நான் திமிர் பிடித்தவனாக இருந்தேன். அஷ்டாவக்ர முனிவரை கண்டதும் அவரை கேலி செய்தேன். பின்னர் அவர் என்னை தாமதனே பாம்பாக மாறுவாய் என்று சபித்தார். மாதவா, இன்று உங்கள் அருளால் நான் அந்த சாபத்திலிருந்து விடுபட்டுள்ளேன். உங்கள் தாமரை பாதங்களில் அமிர்தம் மற்றும் மகரந்தத்தால் தீண்டப்பட்ட நான் திடீரென்று ஒரு தெய்வீக நிலையை அடைந்துள்ளேன். பூமியின் சுமையை குறைக்க இங்கு இறங்கியிருக்கும் பகவான் புவனேஸ்வரருக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வணக்கங்களை செலுத்தி வித்யாதரர்கள் எல்லா வகையான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு ஸ்ரீ வைஷ்ணவ உலகத்திற்கு சென்றனர். அந்த நேரத்தில் நந்த மகாராஜரும் கோப்பர்களும் கிருஷ்ணர் பகவான் கடவுள் என்பதை அறிந்து மிகவும் ஆச்சரியம் கொண்டனர். பின்னர் அவர் விரைவில் அம்பிகா வனத்திலிருந்து பிரஜமண்டலத்திற்கு சென்றார். இவ்வாறு பக்தி உள்ளவரும் அனைத்து பாவங்களையும் அழிக்குமவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மங்களகரமான குணத்தை நான் தங்களுக்கு விவரித்தேன். தாங்கள் வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? மன்னர் பகுலாஸ்வர் கூறினார், கிருஷ்ணச்சந்திரனின் கதாபாத்திரம் இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அதனை கேட்ட பிறகு என் மனம் ஸ்ரீஹரியிடமிருந்து பிரஜ மண்டலத்தில் மீண்டும் கேட்க விரும்புகிறது. கடவுள்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த பரம புருஷரான பிரஜேஸ்வரரின் எந்த தெய்வீக நாடகம் இது? ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மாத்துர்ய காண்டத்தில் உள்ள சுதர்சன உபாக்கியானம் என்ற பெயர் கொண்ட 23ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.